ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. எல்லா இலையும் உதிர்ந்தாலும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் எங்கு நோக்கினாலும் ஏராள மரங்களை பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட பருவ காலத்தில் எல்லா மரங்களின் இலைகளும் பொன்னிறமாக காணப்படும். அதைத் தொடர்ந்து அவை யாவும் உதிர்ந்து போய் வெறும் மரங்களாக நிற்கும். ஒரு இலை கூட இல்லாத மரங்களாக கொஞ்ச காலம் தோன்றினாலும் வெகு விரைவில் அவை யாவும் மறுபடியும் துளிர்த்து முன்பு போல எங்கு நோக்கினாலும் பசுமையான இலைகளோடு அழகாக காட்சி தர ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் சில நேரம் இப்படியும் நிகழ்ந்து விடுவதுண்டு. வாழ்க்கை என்னும் மரம் எல்லா நம்பிக்கையும் இழந்து வெறும் மரமாகிவிடும். அங்கே பார்த்து மகிழ எதுவும் இராது. மேன்மையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்த பல விஷயங்கள் நீங்கி போய் வாழ்க்கை என்பது எதை பார்த்து உற்சாகமடைய ஒன்றுமில்லாமல் போகும். இந்த நிலைமை சிலரை விரக்தி அடைய செய்துவிடும். சிலரை இனி வாழ்வதே அர்த்தமற்றது என்று எண்ண வைத்துவிடும். ஆனால் சில விஷயங்கள் இழக்கப்பட நேர்ந்தாலும் இனி எதுவும் நம்மிடம் வராது என்று எண்ணிவிடக் கூடாது. யோபு எல்லாவற்றையும் இழந்தான். மிக மிக செழிப்பாக வாழ்ந்தவன் ஒரு நாள் ஒரு இலை கூட இல்லாத மரம் போல வெறுமையாகி போனான். இனி அவனுடைய வாழ்க்கையில் நன்மையானது ஏதாவது வரும் என்று எண்ணி பார்க்க எதுவும் இருக்கவில்லை. ஆனாலும் சில காலம்தான் அந்த நிலைமை தொடர்ந்தது. யோபு புத்தகத்தின் கடைசி அத்தியாயம் ஆச்சரியமான செய்தியை கூறுகின்றது. இனி இந்த மரத்தில் ஒரு இலையையும் பார்க்க வாய்ப்பில்லை என்ற நிலையில் மறுபடியும் யோபுவின் வாழ்க்கை மரம் எல்லா ஆசீர்வாதங்களோடு பூத்து குலுங்க ஆரம்பித்தது. ஒரு காலகட்டத்தில் தாவீது அனைத்தையும் இழந்து நின்றான். இனி இழப்பதற்கு எதுவும் இல்லை என்ற நிலைமைக்குள் வந்தான். ஒருவர் கூட அவனுடன் நிற்பதற்கு இல்லை. ஆனாலும் அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். எல்லாவற்றையும் இழந்தாலும் கர்த்தர் மேல் அவன் வைத்த நம்பிக்கை இழக்கப்படாமலே இருந்தது. அதுவே அவனுடைய வாழ்க்கை மரத்தில் மறுபடியும் ஆசீர்வாத இலைகளை துளிர்க்க வைத்தது. அதன் பின்னர் தான் அதுவரை அவன் அடையாத பெரிய பெரிய நன்மைகளை கண்டடைந்தான். சிந்தனைக்கு இழந்தவை சில இனி திரும்ப வராது. ஆனால் அதைவிட சிறந்தவை சில புதிதாய் வரும். இழந்தவை சில இனி திரும்ப வராது. ஆனால் அதைவிட சிறந்தவை சில புதிதாய் வரும்.